விஷயத்த உங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டு காட்டுறேன். கிரவுண்ட் ரியாலிட்டிய முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ஒரு எக்ஸ்பெக்டட் விஷன் ஒண்ணு வைங்க. ப்ராஃபிட்டா இருக்கட்டும், இல்லனா உங்களுடைய டர்ன் ஓவரா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பெக்டட் விஷன் அங்க வச்சிருங்க. இந்த நடுவுல இருக்குல்ல எக்ஸிகியூஷன் பேர் அதுக்கு. அந்த எக்ஸிகியூஷனை யார் ஒருவர் மிகச்சரியாக கணிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த எக்ஸ்பெக்டட் விஷனை போய் சேர்றாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க. பறவை பறக்கிறத மட்டும் வீடியோ போட்டு அந்த வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணி பாருங்க. ஒரு பறவை ஒரு கிளையில உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அது பறக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்கிற பீரியட்ல அது என்ன பண்ணுதுங்கறத மட்டும் கொஞ்சம் நெருக்கமா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க. அது முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய சிறகு இருக்குல்ல அத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அத முதல்ல இறுக்கமா புடிச்சுக்கும். நம்மில் பல பேர் ஃபெயில் ஆறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த கிரவுண்ட் நமக்கு வாய்த்திருக்கிறதோ அதை பிடிச்சுக்காம அங்க பறக்கிறத பத்தி மட்டுமே கவலை.